ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஐ வானா பி சூப்பர் ஸ்டார் எபிசோட் 1 4th பார்ட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் வாங்க. ஆல்ரெடி இவங்க இன்னைக்கு ஒரு டாக்டர் கேரக்டர் நடிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா நம்ம வானு. ஸோ இப்போ அந்த கேரக்டருக்கான ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படின்னா, இப்போ இவங்க நடிக்க போகிறத ஒருத்தவங்க செஞ்சு காட்ட போகிறாங்க. ஒரு பேஷண்ட் மயங்கி விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி சிபிஆர் பண்ணணும் அப்படிங்கிறத டெமோ காட்டுறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் அவங்க பார்த்துக்கோங்க, இவங்க என்ன செய்கிறாங்களோ அதை தான் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அங்கே ஆடிஷனுக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க. ஒரு 4-5 பேர் அந்த ஆடிஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்க எல்லோரும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை காதில் வாங்கி எப்படி நடிக்கணுங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கேமராலலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நம்மளால் தான் 500 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 5000 ரூபாய்க்கு நடிப்பாங்களா? அதுதான் இன்றைக்கி அங்கே நடக்குது. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, அன்னைக்கு வந்த அதே டைரக்டர் தான் இன்றைக்கும் வந்திருக்காரு. மானிட்டரில் ஃபேஸை பார்த்துட்டு டக்குன்னு ஷாக் ஆகி டேரக்டாக பார்க்குறாரு. அதே பொண்ணு தான். எனது நீயான்னு சொல்லிட்டு அவரும், நீங்களான்னு சொல்லிட்டு இவளும் மாற்றி மாற்றி ஷாக் ஆகிக்கிறாங்க. ஐயோ, இவகிட்ட போய் மாட்டிக்கிட்டோமேங்கிற மாதிரி டைரக்டர் பார்க்குறாரு. மறுபடியும் நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சார் மறுபடியும் நான் தான் அப்படின்ட்டு, சரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உனக்கு தெரியும்ல. ஒரு சுச்சுவேஷன், ஒரு மால், அந்த மாலில் ஒருத்தவங்க கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அவங்கள நீ பார்க்குற, ஷாக் ஆகிற, போயிட்டு சிபிஆர் கொடுக்குற, அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணணுமோ அதை சொல்லிடுறாரு. ஓகே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதில் இப்போ எனக்கு ஒரு டவுட்டுன்னு ஆரம்பிக்கிறா. இவளுக்கு தான் எல்லா டவுட்டும் வருமா? அதே மாதிரி இப்போது அந்த சம்பவம் நடந்தது எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டைரக்டரும் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி இப்போ போகலாமா, ஷூட் போகலாமான்னு சொல்லிட்டு ஷூட் போகலாமான்னு கேட்டால் இல்லை இருங்க எனக்கு இன்னொரு டவுட்னு சொல்லிட்டு இன்னொரு டவுட் கேட்குறா. அதாவது அந்த மால் எப்படி பிஸியாக இருக்குமா, க்ரௌடடாக இருக்குமா, எப்படி இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்களா அந்த மாதிரியான்னு சொல்லி கேட்டால், ஆமாம் அது ஒரு ஃபேமஸான மால், அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, அதனால் நீ கொஞ்சம் சைலண்டாக தான் அந்த சிபிஆரை பண்ண போகிற. எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஃபோக்கஸ்டாக அந்த பர்சனை எப்படி உயிரோடு கொண்டு வர்றதுங்கிறத நான் பண்ணணும் அதானேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ருதிகாஷன் மாதிரியே பண்ணுறாங்க. ஆமாம்மா அதே தான் பண்ணு, நீ ஏதாவது பண்ணு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு டைரக்டர் அவங்கள பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஓவர் ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே கேஷுவலாக நடந்து வராங்களாம். நடந்து பார்த்தா கீழே ஒருத்தர் படுத்து கிடக்காராம். ஓமை காட் க்ரௌடு எல்லோரும் நீங்களாம் தள்ளுங்க, ஒருத்தர் இங்கே கொலாப்ஸ் ஆகி விழுந்திருக்காரு, எல்லோரும் கொஞ்சம் நகர்ந்து போங்கன்னு சொல்லிட்டு சுற்றி உள்ள க்ரௌடெல்லாம் போக சொல்கிறாங்களாம். ஸோ அவ்வளோ ரியாக்ஷன், எப்படி சொல்கிறது, ஓவர் ஆக்டிங்காக இருக்குது. நான் இப்போ சிபிஆர் பண்ண போகிறேன், உண்மையாகவே சிபிஆர் பண்ண போகிறாங்க. அந்த பதட்டத்தில் அதை சொல்லக்கூட மாட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சிபிஆர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு அழுத்திக்கிட்டே இருக்காங்க. டேரக்டர் ஆனவாயை படந்து பார்க்குறாரு. இவனோட ஆக்டிங்கை நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு தலை மேலே கையை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அந்தளவுக்கு நம்ம ஹீரோயினோட ஆக்டிங் இருக்குது. இங்கே நம்ம எக்ஸ் சூப்பர் ஸ்டார் வின் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே அந்த வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. ஏன்னா நைட்டு அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா? ஸோ ஏதாவது ஸ்ட்ரேஞ்சாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் ஒரு ரூமோட டோர் மட்டும் ஓப்பன் ஆகியிருக்கு. அங்கே தான் நம்ம ஹீரோயின் தங்கியிருந்தாங்க. ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே உள்ளே போகும்போது தான் அங்கே 2 லக்கேஜ் இருக்கிறத பார்க்குறாங்க. ஒரு லக்கேஜை நகர்த்தும் போது இன்னொரு லக்கேஜ் கீழே விழுது. அதுலேருந்து ஷூஸு அந்த மாதிரிலாம் விழுது. சரி இன்னொரு லக்கேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னா அதுலேயும் ஃபுல்லாக கேர்ள்ஸோட திங்ஸ் தான். ஸோ அதையும் எடுத்து பார்த்துட்டு வாட் த ஹெல் இஸ் திஸ்ன்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ்லாம் குப்பைன்னு நினச்சி குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சிடுறாங்க. குப்பை தொட்டினா அவுட்டோரில் இருக்கிற குப்பை தொட்டிக்கிட்ட கொண்டு போய் வச்சிடுறாங்க. இப்போ அவங்க திங்ஸ் எல்லாம் குப்பை தொட்டிக்கு போயிடுச்சு. சரி நம்ம போய் குளிக்கலான்னு சொல்லிட்டு வின்னு போய் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த செகண்ட் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் அப்படியே சடனாக தோணுது. சொன்னாங்க இல்லையா, எனக்கு இப்போ டிவோர்ஸ் ஆகிடுச்சு, ஓல்டு நம்பர் யூஸ் பண்ணல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம். ஸோ அந்த நம்பர் நம்மக்கிட்ட இருக்கு, சரி அந்த நம்பரை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறாங்க. நம்பர்லாம் போடுற மாதிரி போகிறாங்க. ஆனால் கால் பண்ணல, அப்படியே வச்சிடுறாங்க. இப்போ வெளியில் போன நம்ம வான் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு குளிக்கலான்னு சொல்லிட்டு திங்ஸை எடுத்து பார்த்தா அங்கே தான் ஒரு திங்ஸ் கூட இல்லையே. என்ன பண்ணுறதுன்னு திருன்னு முழிக்கிறாங்க. எல்லாத்தையும் தேடி பார்க்குறாங்க. ஒரு சின்ன திங்ஸ் கூட இல்லை. சரி பாத்ரூம் போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே டவல் கூட இல்லை. ஓமை காட், டவல் கூட இல்லையே, நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு தலையை சுரிஞ்சிட்டு நிற்கிறாங்க. சரி இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணுவோம், சூப்பர் ஸ்டார்னா யார், இருக்கிறத வச்சே பெரிய பெரிய வேலைகள் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களும் சரி ஹேர் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி ஆகுறாங்க.
நினச்ச மாதிரியே இப்போ அங்கே ஷாம்புலாம் போட்டு ஹேர்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அது லூஸ் கனெக்ஷனில் இருந்துச்சு இல்லையா, அங்கே உள்ள பவரு அடிக்கடி மின்னிக்கிட்டே இருந்துச்சு இல்லையா, இப்போ அதேமாரி மின்னிட்டு டக்குன்னு ஆஃபும் ஆகிடுது. ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. தலை ஃபுல்லாக ஷாம்பாக இருக்குது, இன்னும் ஃபுல்லாக வாஷ் பண்ணி கூட முடிக்கல. ஸோ இப்போ இந்த செகண்டு நம்ம வின்னும் ஃபோன் டார்ச் அடிச்சுட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க, எதனால் ஆஃப் ஆச்சு, நம்மளாலே சரி பண்ண முடியுமா, நம்மளே பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு ரூமாக தாண்டி வந்து கரெக்டாக அந்த பவர் சுவிட்சஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மெயின் போர்டு கிட்டே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, எல்லாமே ஆனில் இருக்குது, எல்லாமே நார்மல் தானே, அப்புறம் என்னாச்சு, எதனால் பவர் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வராங்க. இப்போ அதை க்ளோஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. என்னென்னா, நம்ம வான் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹேர் பாதி வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இல்லை கரண்ட் போயிடுச்சு. ஸோ அப்படியே ஹேரை முன்னாடி பக்கமே போட்டுக்கிட்டு அப்படியே குடிஞ்சிக்கிட்டே நடந்து வராங்க. ஹேரும் மேலே படாமல், மேலே பட்டால் துடைக்கிறதுக்கு கூட அவங்கள்ட்ட டவலும் இல்லை, மாற்றுறதுக்கு ட்ரெஸ்ஸும் கிடையாது. ஸோ அப்படியே கீழே தொங்க விட்டுக்கிட்டே, முன்னாடி பக்கமே தொங்க விட்டுக்கிட்டு அப்படியே குடிஞ்சிக்கிட்டே நடந்து வராங்க. ஒரு செகண்ட் நம்ம பார்த்தோன்னா இந்த பிசாசு படத்தில் வர பிசாசு மாதிரியே இருக்காங்க. அப்படியே அவங்க கிட்ட நெருங்கி வர இவங்க பயந்துக்கிட்டு நடுங்கிட்டு நிற்கிறாங்க. திரும்பி பார்க்கவும் பயமாக இருக்குது. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி இவங்க திரும்ப சடனாக அவங்க முன்னாடி வந்து அப்படியே தலையை தூக்க, முன்னாடி ஃபுல்லாக முடி கிடக்கு. பார்த்து பேயின்னு இவங்க அலறி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க வின்னு. ஸோ இப்போ வான் வந்து எழுந்துருன்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு இருக்கும் போதே அங்கே பவர் வந்துடுது. பவர் வந்து தான் ஞாபகம் வருது, ஓமை காடு வேறு தெரிஞ்சு வேறு போய்ட்டுமே இப்படி விட்டுட்டும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அங்கே லேர்ன் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா சிபிஆர், இப்போ அந்த சிபிஆரை இவங்கள வச்சு ட்ரை பண்ணுறாங்க. என்ன கொடுமையை பார்த்தீங்களா, 1 2 3 4ன்னு வச்சு அவங்க நெஞ்சுக்கிட்ட வச்சு அழுத்துன்னு அழுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பயும் அவங்க எழுந்திருக்கிற மாதிரி தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அடுத்து வாயில் வந்து மூச்சு வச்சு விழிய போகிறாங்க போல். இப்போ அடுத்த சம்பவம் அதுதான் நடக்க போகுது. அதே மாதிரி அதையும் ட்ரை பண்ணுறாங்க. அதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் இவங்க எழுந்தாங்களா இல்லையா, என்ன ஆச்சு அப்படிங்கிறத இன்னும் நம்மக்கிட்ட சொல்லலை. இவங்க வாயோட வாய் வச்சு அவங்களுடைய ப்ரீத்திங் வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு செகண்டில் அவங்க கண்ணை முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தவங்க இவங்க முன்னாடி ஒரு ஆள் தலைய முடியெல்லாம் முன்னாடி போட்டுக்கிட்டு அவங்க வாயில் வச்சு வாய் உறிஞ்சிட்டு இருந்தால் என்னமா இருக்கும். கடந்து கத்துறாங்க வின்னு. அவங்க கத்துனதை பார்த்துட்டு வானும் கடந்து கத்துறாங்க. 2 பேரும் இப்படி கத்திக்கிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எபிசோட் லாஸ்ட் எபிசோட் 2 பேரும் இப்படி கத்திக்கிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எபிசோடோடைய லாஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.